ஹஸரத் அவருடைய இந்த சொற்பொழிவை இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்போம், அமல் செய்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பானாக. ஹஸரத் அவர்களையும் அவருடைய மகனார் நம்முடைய அல் ஹிக்மா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய செயலாளர் சைஃபுல் இஸ்லாம் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்ற அன்போடு பாசத்தோடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان العليم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم وقال أيضا أو مسلما كما قال عليه السلام. அகிலத்தின் அருட்கொடையே அல்லாஹுவே, அகிலத்தின் அருட்கொடையே அல்லாஹுவே, அறிய முடியா ரகசியமே புதைபொருளே, அறிய முடியா ரகசியமே புதைபொருளே, வித்தை வெடிக்க வைத்து விந்தைகள் செய்பவனே, சத்தியனை நித்தியனே, சமதர்ம வித்தகனே, இறைவன் என்ற சொல்லின் இலக்கணமே இலக்கியமே உனக்கே புகழெல்லாம். இவ்வுலகின் இறுதி திருத்தூதர், ஒப்பற்ற அருட்கொடை, வழிகாட்டுகின்ற மணிவிளக்கு, நம் உயிருக்கும் இனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற அனைத்து பெருமக்கள், அத்தாயாவுடைய அரபு கல்லூரியுடைய பெருமக்களாகிய உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் சாந்தியும் சமாதானமும் சதாகாலமும் பொழியட்டும். இந்த அற்புதமான அறிவுக்கூடத்தை அடக்கத்தோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த ஆளுமையாக அர்ப்பணிப்பு உணர்வோடு நடாத்தி வருகின்ற என் கண்ணிய வாய்ந்திட்ட ஹஸரத் அஷேக் தாரிக் அஹமத் எம்ஏ அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நெறிப்படுத்துகின்ற அன்பு தம்பி ஃபயாஸ் கான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிக்கின்ற அல் ஹிக்மாவுடைய செயலாளர் டாக்டர் சைஃபுல் இஸ்லாம் அவர்களே, பேரன்பு மிகுந்திட்ட இந்த அத்தாயியாவுடைய சோலையிலே பூத்திருக்கின்ற மலர்களே, உங்களை எல்லாம் நான் இந்த நேரத்திலே, இந்த புனிதமான நேரம், லைலத்துல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையுடைய வெள்ளி இரவு, உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே என் வாழ்க்கையிலே யாம் பெற்ற ஒரு மிக பெரும் பேராக நான் கருதுகிறேன். உங்களுடைய கட்டுப்பாட்டை, உங்களுடைய கவின் மிகுந்திட்ட கண்ணியத்தை நான் ஹஸரத் அவர்களுடைய வழியாக நான் பார்த்தேன். அன்றைக்கு கடந்த இதே வியாழன் அன்று இங்கே கம்பத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியின் போது எங்கள் அமர்ந்திருந்த அந்த அழகும் அமைதியும் வியக்க வைத்தது. எனவேதான் ஒரு கல்விக்கூடம் என்பது அந்த மாணவர்களுடைய அடக்கத்தை, அவருடைய பண்பாட்டை, அவர்களுடைய கண்ணியத்தை அது எடுத்துக்காட்டுவது மூலமாக அது சிறப்படைகிறது. என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கம் பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். அத்தாயியா சொல்ல போல அஷேக் நிசார் ஹஸரத் அவர்கள் ஒரு அர்ப்பணிப்போடு உருவாக்கிய ஒன்று, எளிதான ஒன்றல்ல. தூய உணர்வோடு இஹ்லாஸோடு ஒரு அர்ப்பணிக்கின்ற ஒரு உணர்வோடு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாலே தன்னுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணித்து அதன் மூலம் வழிந்திட்ட கனிகளாக இந்த அத்தாயாவை அவர்கள் தந்தார். இது நோக்கமே இந்த சமூகத்திலே நல்ல ஒரு இளைய தலைமுறையினர்கள்
அது வெறுமனே மார்க்கம் சார்ந்தவர்களாக மட்டுமல்ல, உலகம் இன்றைக்கு என்ன எதிர்கொள்கின்றதோ, எந்தெந்த சேலஞ்சுகள் சவால்களை இந்த உலகம் முன்வைக்கின்றதோ அவற்றை எதிர்த்து போராடி வெல்லுகின்ற அளவிற்கு ஒரு மாணவ ஒரு இயக்கத்தை உண்டாக்க வேண்டும். ஆம், வெறுமனே கற்றுக்கொண்டு போவதில் நம்முடைய சமூகத்தின் இன்றைய நிலை. உங்களுக்கு நான் சொல்லுவேன், டாக்டராக, வக்கீலாக, இன்ஜினியராக யாருமாகலாம். ஆனால் மார்க்கம் சார்ந்த இல்முன் நாஃபியா, இஸ்லாத்தை பொறுத்தவரை உலக கல்வி, மார்க்க கல்வி என்று எதுவுமே இல்லை. கேட்டு பாருங்கள், பயன் தருகின்ற கல்வி எதற்கு? இந்த துனியாவுக்கும் ஆகிரத்திற்கும். அதைதான் இறைவா, பயனற்ற கல்வியிலிருந்து உள்ளத்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். நம்முடைய கண்ணியம் வாய்ந்திட்டு பெருந்தகை ஹசரத் அவர்கள், நிசார் ஹசரத் அவர்கள், ஹசரத் போன்றவர்கள் அவர்கள் சிந்தித்தார்கள், ஒரு நிறைவான கல்வியை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தின் இளைய தலைமுறையினராக இந்த இளம் செல்வங்களுக்கு வழங்க வேண்டும். இதன் மூலம் இவர்கள் இந்த உலகத்தை வெல்ல வேண்டும். இந்த உலகத்தினுடைய அந்த ஒவ்வொரு துறைகளிலும், ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இந்த மார்க்கத்தினுடைய சிந்தனைகளை மட்டுமல்ல, இந்த இஸ்லாத்தை வெல்ல வைக்க வேண்டும். இஸ்லாம் மஸ்ஜிதுகளிலே வெல்லுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல, மதரசாக்களிலே விளைவது, வெற்றி அறிவது மிகப்பெரிய விஷயம் அல்ல, நமக்கிடையில் அல்ல, இந்த உலகத்தில் இஸ்லாம் வெல்ல வேண்டும். இந்த உலகத்தில் இஸ்லாம் வெல்ல வேண்டும் என்றால் முஸ்லிம்கள் சரியான அடிப்படையிலே இந்த கல்வியை நாம் பெற வேண்டும். அந்த வகையிலே தான் எதை உலக கல்வி என்று உலகம் சொல்கிறதோ அந்த கல்வியும், இறை மார்க்கமாம் அல்லாஹுடைய கல்வியும் இணைத்து ஒரு அற்புதமான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த பெருமக்கள் அவருடைய கனவுகளை இன்றைக்கு நனவாக்கி இருக்கிறார் உங்கள் மூலமாக. இனியவர்களே, இஸ்லாத்திற்கு ஒருவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் பெரிய வசதி படைத்தவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பெரிய செல்வம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை, அல்லது பதவியில் இருப்பவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடைத்தால் பரவாயில்லை. ஆனால் அவன் குறைந்தபட்சம் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் அறிவை பெறுகின்றவனாக இருக்க வேண்டும், அறிவை பெற்றவனாக இருக்க வேண்டும், கல்வியை கற்றவனாக இருக்க வேண்டும். குர்ஆன் என்ன சொன்னது தொடக்கத்திலே உங்களுக்கெல்லாம் தெரியும், இக்ரா, நீ படி. உலகிற்கு உத்தம திருத்தூதரை நோக்கி அது சொல்லப்பட்டாலும் கூட இந்த உலகிற்கான செய்தி குர்ஆன் சொல்கிறது. இக்ரா, அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உயிருக்கு முனிய உத்தமர். அவர்கள் அந்த இருண்டு கிடந்த மக்களுடைய வாழ்க்கையை, தடம்புரண்டு கிடந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து மனம் விரும்பி அவர்கள் தனிமையை தேடித்தால் போனார்கள் ஜபல் நூருக்கு, ஹிரா குகைக்கு. அங்குதான் அல்லாஹ்வுடைய அருள் பொழிவுகள் நம் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொழியப்பட்டு தொடக்கமாக சொல்லப்பட்ட வசனம் இக்ரா, நீ படி, நீங்கள் ஓதுங்கள். இங்கே பாருங்கள், ஆரம்பமாக 5 திருவசனங்கள் அருளப்பட்ட குர்ஆனில். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். மாஷா அல்லாஹ். சூரத்து தாஹா ஓதப்பட்டு அதற்கான மொழியாக்கத்தை, மொழிபெயர்ப்பை நம்முடைய அன்பு தம்பிகள் ஆங்கிலத்திலே சொல்லி, இதான் வெறுமனே ஒரு சடங்காக அல்ல, இந்த உலகிற்கு குர்ஆன் என்ன செய்ய சொல்கிறது. அதான் வெறுமனே கிராத் ஓதிப்பட்டு விட்டு பரக்கத்துக்காக போய்விடக்கூடிய ஒன்றல்ல. இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், கலாமுல்லாஹ். இந்த கலாமில் அல்லாஹ் என்ன பேசுகிறான் அது மக்களுக்கு, ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் குர்ஆனுக்கு நீங்களும் நானும் இந்த சமூகமும் 5 கடமைகளை ஆற்ற வேண்டியது. குர்ஆனுடைய விஷயத்திலே இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5, குர்ஆனுக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்து முஸ்லிம்களும் 5 கடமைகள். ஒன்று, முதலாக குர்ஆனை பிழையற ஓத தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆன் என்ன சொன்னது? இக்ரா, ஓது, அல்லாஹ்வின் திருப்பெயர் சொல்லி ஓது. அவர் மனிதனை அலகிலிருந்து படைத்தான். அது மட்டுமல்ல, அந்த தொடரில் சொல்கின்ற போது அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுத்தந்த இறைவன் கண்ணியம் வாய்ந்திட்டவன், சங்கை வாய்ந்தவன். இங்கே பாருங்கள், இஸ்லாம் கல்விக்கு
அன்றைக்கெல்லாம் ஏறத்தாழ கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை 13ஆம் நூற்றாண்டு வரை உலகத்தை இஸ்லாமிய அறிவியல் ஆட்சி புரிந்தது. கேட்டு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் அறிவியல் விஞ்ஞானம் என்றாரே அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள் தான் சொல்லப்படும். அன்றைக்கு இனிய அருமை பெருமக்கள், இஸ்லாத்தினுடைய பொற்காலம் எளிதான காலம் அல்ல. உங்கள் போன்றவர்கள் உருவாகி இருந்த காலம் அது. ஆம், கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க வரை இந்த உலகத்தை இஸ்லாமிய அறிவியல் குர்ஆனுடைய விஞ்ஞானம் தான் இந்த உலகத்தை ஆட்சி புரிந்தது. ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்பெயின், த முஸ்லிம் ஸ்பெயின். ஐரோப்பியர்கள் வியந்து போட்டார்கள். ஐரோப்பியர்களுக்கு சரியாக ஆடைகள் அணிய தெரியாத காலகட்டத்திலே ஸ்பெயினிலே வாழ்ந்த முஸ்லிம் குழந்தைகள் அற்புதமான முறையில் ஆடைகள் அணிந்து காலிலே ஷூ போட்டு கல்வி சாலைக்கு சென்றார்களாம். ஐரோப்பாவின் தெருக்கள் எல்லாம் இருண்டு கிடந்த வேளையிலே ஸ்பெயினுடைய அந்த மக்கள் அப்படி வெளி வெள்ளத்திலே, வெளிச்சத்திலே, அறிவிஞான கருத்து கருவலங்களிலே இந்த கல்வியை நாம் தொலைத்து விட்டோம். அந்த கல்வி இன்றைக்கு உங்கள் மூலமாக, அத்தாய் மூலமாக மீட்டெடுக்கப்படுகிறது. இது உங்களை புகழ்வதற்காக அல்ல. உங்களுடைய பண்பாடுகள் தெரியும், உங்களுடைய தொடக்க நிலையும் நான் அறிவேன். அவர்களிலே பலருக்கு நான் ஹஸரத்தில் பேசுகிறேன். நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமூகத்தை, வெறுமனை எந்த ஒன்றையும் ஓதி கழித்து விட்டு போகின்ற ஒரு சமூகமாக அல்ல, ஒரு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இல்ல மக்களிடத்தில் புகுத்தி கொண்டு போகின்ற சமூகமாக அல்ல, ஒரு விழிப்புணர்ச்சி படைத்திட்ட ஒரு சமூகமாக, ஒரு ஹைர உம்மத்தாக, இருள்களிலிருந்து மனித குலத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மகத்தான மாபெரும் சக்தியாக நீங்கள் உருவாகினீர்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய அந்த 50 அந்த கடமைகளிலே ஒன்று குர்ஆனை பிழையற நாம் ஓத தெரிந்திருக்க வேண்டும். எக்கற ஓது. இங்கே பாருங்கள், முதல்ல ஓது, எழுது. கல்வி என்றால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கல்வி என்பது, கல்வியினுடைய அடித்தளம் என்பது வாசிப்பதும் ஓதுவதும் எழுதுவதும். அது மட்டுமல்ல, யோசிப்பதும் சிந்திப்பதும். இவைகளெல்லாம் இந்த 5 திருவசனங்களில் நீங்கள் ஆழ்ந்து சிந்தியுங்கள். அல்லாஹ்வுடைய அருளாலே ஹஸரத் சொன்னார்கள், ஒரு 3500 பக்கங்களிலே திருக்குர்ஆன் தெளிவுரை என்ற பெயராலே ஒன்றை நான் வைத்தேன். அது கொண்டு வரலான்னு பார்த்தோம், நாங்கள் அவசரமாக வந்துவிட்டு. ஒரு 1500 பக்கங்களிலே அண்ணல் நபிகளாரின் அழகிய வரலாற்றில் நான் எடுத்து வைத்திருக்கேன், எழுதி வைத்திருக்கேன். பெருமைக்காக அல்ல. இந்த சமூகம் வெறுமனை ஒரு சடங்கு சம்பிரதாயமிக்கவர்களை உருவாக்குவதல்ல, ஆங்காங்கே எதையும் சொல்லிக் கொண்டு போகின்ற ஒரு சமூகத்தை, ஒரு விழிப்புணர்ச்சி படைத்திட்ட ஒரு சமுதாயம். அன்றைக்கு அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பொற்கால சமுதாயம் என்று சொன்னார்களோ, கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல், சஹாபாக்கள், தாபியங்கள், தபோ தாபியங்கள். பொற்காலம் என்ன? பொற்காலம் அறிவின் எழுச்சி வீறு கொண்டு எழுந்த ஒரு பொற்காலம், உன்னதமான பொற்காலம். வெறுமனே மக்களை மடமையின் பக்கம், இருளின் பக்கம் கூட்டி போட்டு போகின்ற ஒரு பாதை அல்ல. மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தூதர் திருத்தினார்கள். பாலைவன காடுகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டு, ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு, காய்ந்த ரொட்டி துண்டுகளையும் உலர்ந்திட்ட ஈத்தங்கனிகளையும் உண்டு வாழ்ந்த ஒரு சமூகத்தை உலகத்தின் ஆசான்களாக ஆக்கினார்கள். உலகத்திற்கான ஒரு அழகிய பண்பாட்டின் சின்னமாக, நாகரிகத்தின் உச்சமாக காட்டினார்கள். இன்றைக்கும் ஹஸரத் உமர் அலியுல்லாஹ்வுடைய ஆட்சி, எத்தனை பெரும் தலைவர்கள், காந்தியடிகள் போன்றவர்கள் இந்த உலகத்திலே போற்றப்படுவது காரணமே அண்ணல் நபிகளார் இந்த பல்கலைக்கழகத்திலே. ஆம், ஏனென்றால் வெறுமனை அறிவை மட்டுமல்ல, ஆன்மீகத்தை இணைத்தே கற்றுத் தந்தார்கள். மஸ்ஜித் நபவி ஒரு ஆன்மீக கூடம், அவருடைய திண்ணைகள் இருக்கிறதே அது அறிவு கூடம். திண்ணைகள் சுஃபாக்கள், அறிவும் ஆன்மீகமும். ஆம், ஐன்ஸ்டீன் சொன்னார், அறிவு இல்லாத ஆன்மீகம் குருடு போன்றது, அறிவு இல்லாத ஆன்மீகம் வெற்று, ஆன்மீகம் குருடு. குருடா என்ன செய்ய முடியும்? விழிகள் இழந்ததை. ஆன்மீகம் இல்லாத அறிவு முடம் போன்றது. என் இனிய பெருமக்களே, அத்தாயினுடைய சோலையின் பூத்திருக்கும் நறுமலர்களே, ஒரு மகத்தான மாபெரும் ஒரு சரித்திரத்தை நீங்கள் படைக்கிறீர்கள். ஷேக் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் ஹஸரத்தும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சமூகம், இந்த சமுதாயம் எதை மறந்து கிடக்கின்றதோ
அதை உயிர்ப்பிக்கின்றீர்கள், ஒரு உன்னத எழுச்சியை கொண்டு வருவீர்கள். இன்னும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த பொற்காலத்திற்கு உங்களை அழைச்சி வருகின்ற வகையிலே அது காரணம் சிந்தனை. அப்ப முதல் கடமை குர்ஆனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை குர்ஆனை பிழையற ஓதணும். ஓதி என்று மட்டும் சொல்லவில்லை, என்ன சொல்லுது? வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா. ஓது இக்ர வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா. இறைமறையாமல் குர்ஆனை முறையாக சரியாக நீ ஓது. தருத்தீலோடு தஜ்வீதோடு ஓது. தஜ்வீத் என்பது நம்முடைய தமிழகத்திலே மறந்து கிடந்த காலம் ஒன்று இருந்தது, இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். அப்ப முதல் அம்சமே குர்ஆனுடைய அறிவுரை 5 ஆயத்துக்கள் சொன்ன நமக்கு செய்தி, ஓதுவது குர்ஆன். ஓதினால் மட்டும் போதாது. எழுதுகிறார்கள், வெறுமனே ஓதுவதோடு முடித்து கொண்டு போவதல்ல, அந்த ஓதியவைகள், அறிந்தவைகள், சிந்தித்தவைகள் அத்தனையும் எழுத்தில் எழுதி பதித்து பாதுகாக்க வேண்டும். அல்லம பில் கலம், நூன்வல் கலம். சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, வெறுமனை ஓதுவதல்ல, ஓதுவதாலே ஒரு எழுத்திற்கு 10 நன்மைகள் சொன்னார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதான். அப்படி வெறுமனே ஓதுவதற்காக வேண்டி மட்டும் என்றிருந்தால், குர்ஆனை பாராயணம் பண்றது ஓதுவதுதான் இருந்தால், அந்த குர்ஆனை அல்லாஹ் எத்தனை ஆண்டுகளில் தந்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள். இறைமறை முழுமையுமாக அருளப்படுவதற்கு இறைவன் எடுத்துக்கொண்ட காலம் 23 ஆண்டுகள். வெறுமனை பாராயணம் பண்ண போதும், ஓதினால் போதும் என்பதற்காக வேண்டியிருந்தால் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தௌராத்தை நபி மூசாவிற்கு தூர் சீனாயிலே தந்ததை போல கற்பலைகளிலே அவன் தந்திருக்கலாம். நோக்கம் என்னவென்றால், வெறுமனே ஓதுவதல்ல, அது வாழ்க்கையிலே வர வேண்டும். அதை அறிய வேண்டும், தெளிய வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதனுடைய பொருள் அறிய வேண்டும், அர்த்தம் புரிய வேண்டும். கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் இலைக்க லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். இது அருள்மயமான பாக்கியமிக்க திருவேதம். இதனுடைய வேத வசனங்கள் சிந்திக்கப்பட வேண்டும், இது ஆய்ந்து அதற்கு தன் வாழ்க்கையில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அருளப்பட்டது. நோக்கமாக முதல் அம்சம் ஓதுவது, பிழையற. இரண்டாவது அம்சம் அதை அர்த்தம் புரிவது, விளக்குவது. ஹாதா பயான் லின்னாஸ், இது மனித குலத்திற்கான விளக்கம். விளக்கம் எப்போது கிடைக்கும்? நீங்கள் பொருள் அறிகின்ற போது, அர்த்தம் புரிகின்ற போது. வெறுமனே ஓதுவதால் மட்டுமல்ல, மாஷா அல்லாஹ், அது சூரத் தாகாவை அற்புதமான முறையிலே எந்த மொழிகளிலும் நான் சொல்லலாம். இஸ்லாம் எந்த மொழிக்கும் தடையல்ல, எந்த மொழியையும் இஸ்லாம் எதிர்க்கவில்லை. மனிதனுக்கு தூதர்களை இறைவன் அனுப்புகின்ற போது அந்தந்த மக்கள் என்ன மொழி பேசினார்களோ அந்த மொழி பேசிய தூதர்களை அனுப்பினோம், குர்ஆன் வசனம் சொல்லி காட்டும். அப்போ இரண்டாவது அம்சம் அர்த்தம். மூன்றாவது, அதை வெறுமனை ஓதிக்கொண்டு எழுதி கொண்டு போனால் போதாது, வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். குர்ஆன் சொல்லும், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். ஈமானும் அந்த ஈமானுக்கு ஏற்ற நடைமுறைகள், அமல்களும் வாழ்க்கையில் கொண்டு வரணும். வாழ்க்கையில் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. வெறுமனை ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அப்ப ஒவ்வொன்றை நான் விரித்து கொண்டு போகவில்லை, ஒரு சுருக்கமாக. மூன்றாவது அம்சம் வாழ்க்கையை கொண்டு. இதோடு முடிந்ததா? குர்ஆன் நமக்கு ஓத தெரிஞ்சிருச்சு, நம்ம அர்த்தத்தை பார்த்துட்டோம், வாழ்க்கையில் இல்லை. என்ன சொல்லு குர்ஆன்? அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன். ஏன் இவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? ஆய்வு செய்ய வேண்டாமா? உலகத்திலே சிந்தியுங்கள் சொல்ற ஒரே திருவேதம் குர்ஆன். மற்றைய மதங்கள் தன்னுடைய வேதங்களை தாழ்த்தப்பட்டவர்கள், கீழ்த்தர மாணவர்கள் ஓதினாருடைய நாக்கை துண்டித்து விடு. அந்த பிராமண மக்கள் அதை ஓத கேட்டால் அவனுடைய காதுகளில் ஈயத்தை காட்சி ஊத்து, மறுசுமொழி சொல்லி காட்டு. குர்ஆன் ஒன்றுதான், ஓது, ஓதிக்கொண்டிரு, அடுத்த விளங்கு, வாழ்க்கையில் கொண்டால். ஏன் இதை நீ சிந்திக்க வேண்டாமா? சிந்தனைக்கு அடித்தளமே கல்வி. ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் பகுத்தறிவு வைத்திருக்கிறான். பகுத்தறிவினால்தான் மனிதன் உயர்கிறான். படைத்த ஏராளமான படைப்புகளிலே மனிதன் தான் மிகச் சிறப்பாக நான் படைத்தோம். அதன் விளைவினாலே அமரர்களான மலக்குகள்
மனிதனுக்கு முன்னாலே தலை கவிழ்ந்தது அதுதான். ஒளி, நெருப்பு, மண். ஒளி என்பது மலக்குகளுடைய அந்த மூலப்பொருள். நெருப்பு என்பது இப்லீஸ் ஷைத்தானுடைய மூலப்பொருள். மண் என்பது மனிதனுடைய மூலப்பொருள். இதுக்கெல்லாம் குர்ஆன் மிக அழகாக இருக்கு. இந்த உலகத்திற்கு இன்றும் கூட சொல்லுவோம், இன்றைக்கும் கூட உலகத்திலே சரியான அறிவு ஞான சிந்தனை உள்ள எவனும் குர்ஆனை மறுக்க முடியாது. அதிகாரம் பக்தியின் பெயராலே பாமர்த்தனமான மக்கள் செவ்வாய்க்கிழமை நேற்றைக்கு முந்திய நாள் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீர்களா? ஒரு பக்தியின் பெயராலே மனிதனும் கடவுளாக நினைத்தான். அவன் சாதாரணமான ஒரு ஹெட் கான்ஸ்டாபிள் போலீஸ். அவன் கடைசியில் அதை ரிசைன் பண்ணிட்டு தன்னை ஒரு சாமியார் ஆகி கொண்டு போனான். அதன் விளைவு என்ன? 9 வருஷங்களாக அவன் பின்ன அவன் ஒரு கூட்டம் போட்டு 80,000 லட்சம் பேர் இருந்தாங்க. நடந்து போகின்ற போது அவன் கால்களில் விழுவதற்கும் அவன் காலடி தடம்பட்ட அந்த மண்ணை அழுவதற்குமாக மக்கள் போனதின் விளைவு ஏறத்தாழ 150 பேர்கள், 200 பேர்கள். அவர்களில் பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள். இஸ்லாம் அறிவுஞான சிந்தனை. உண்மையில் மிக நன்றாக சொல்லுவோம், உலகிற்கு சொல்லுவோம். மறைவாக நமக்குள்ளாலே பழங்கதைகள் சொல்வதல்ல நம்முடைய நோக்கம். நாம் உலகிற்கு சொல்லுவோம் எது சத்தியம், எது உண்மை, எது ஹக்கு, எது பாத்தில் என்று பொய்மையின் பின்னாலே உலகத்தை கூட்டிக் கொண்டு போகிறார்கள் இந்த மதவாதிகள். இஸ்லாம் ஒன்றுதான் சத்தியம். அல் இஸ்லாம் ஹக்குன் வகைருஹா பாத்திலும். அந்த சத்தியத்தை தான். அதன் விளைவினால் தான் குர்ஆன் என்ன சொல்கிறது? மனிதனை ஒரு முழுமைத்துவம் படைத்திட்ட ஒரு மனிதனாக மனிதனை வார்த்தெடுக்க இஸ்லாம் விரும்புகிறது. மனிதன் சும்மா ஏதோ வந்தான், இருந்தான், வாழ்ந்தான், திண்டா, உண்டா, குழந்தைகளை பெற்றா போயிடுச்சு. அப்படி யாருக்கு வேணும்? இதை விலங்குகள் செய்கின்றனவே. இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இஸ்லாம் மனிதனை உருவாக்கவில்லை. அஷ்ரஃபுல் மஹ்லூகாத். அதன் விளைவினாலே தான் ஒளிவால் படைக்கப்பட்ட மலக்குகளை காட்டிலும், நெருப்பால் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட இப்லீஸை காட்டிலும் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை ஒரு மனிதனாக இறைவன் ஆக்கிறார். சொல்லும் சூரா அல் பக்ரா அழகுபட பேசும். அதன் விளைவினாலே மனிதனுக்கு என்ன சொல்லு, நீ சிந்திக்க வேண்டாமா? சிந்தனையற்ற மரமடைகளாக இருக்கிறார். இன்னொரு கேட்கும், அஃபலா தப்புருல் குர்ஆன் அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா. சுப்ஹானல்லாஹ். இது பாருங்க, ஏன் அவர்கள் சிந்திக்க கூடாதா? சிந்தித்து பார்க்கக்கூடாதா? ஏன் சிந்திக்க முடியாத அளவிற்கு அவர்களின் உள்ளங்களில் இருந்த பூட்டுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. மாஷா அல்லாஹ். நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமிதம் கொள்ள வேண்டும். நாம் உணர்ந்து அறிந்து யாம்பற்ற இன்பம் பெருகை வையகம் என்னவா போல உலகிற்கு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கும் இருக்கிறோம். இது சொன்னது மட்டுமல்ல, முடிந்து விட்டால் 4 கடைசி என்ன? யாம் பெற்ற அந்த இன்பத்தை என்ன செய்யணும்? முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் அல்லாத கைர கவுமுகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். 5 விஷயம். அன்பு பெருமக்களே, குர்ஆனுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமைகள், இந்த உம்மத்துகளும் 5 கடமைகள். இதை இந்த உம்மத்துகள் சரியாக செய்கின்றனவா? இதிலே கவனம் செலுத்துகின்றனவா? இன்றைக்கெல்லாம் பெரும்பாலும் திருக்குர்ஆன் எதற்காக ஓதப்படுகிறது? ரமதானில் மட்டும் ஓதுவார்கள் பெண்கள், அல்லது யாராவது இறந்து விட்டால் குர்ஆன் கத்தும், நன்மை கிடைக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. இதற்காக வேண்டி மட்டுமல்ல சோதனை. அன்பு பெருமக்கள், அதனால நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்வது? வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஹு. இது என்னுடைய பாதை, என்னுடைய மார்க்கம். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு மத்தியிலே நெடிய கோடொன்றை கீறி அதை காமிச்சாங்க. இது என்னுடைய அந்த ஆயத்தை ஓதினார்கள். வசனத்தை கேட்டு பாருங்க. வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன். இது என்னுடைய பாதை அல்லாஹ் சொல்கிறான். அதனால அல்லாஹ் என்ன இருக்கிறோம்? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். இறைவா, எங்களுக்கு சரியான, நேரான, சீரான, அழகிய, தெளிவான பாதை. எது பாதை? அவன் நினைப்பதல்ல பாதை. சிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம். சுப்ஹானல்லாஹ். யாரு? மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். எந்த பாதை? உன்னுடைய அருள் பெற்றவர்கள், நீ அருள் புரிந்தவர்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். மாஷா அல்லாஹ். அதுதான். அதனால இந்த பாதையை எதன் மூலம் அடைய முடியும்? அதே அல்லாஹ் சொல்லிவிட்டான். குல் தூதரி கூறும், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ்.
அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கின்றவர்களாக இருந்தால், உண்மையில் நாம் அல்லாஹ்வை நேசிக்காமல் இருப்போமா? ஹுப்புல்லா, நேசிப்போம். அல்லாஹ் அதுக்கு அடையாளத்தை பாருங்க, அற்புதமாக சொல்லப்பட்ட இந்த திருவசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகின்றவர்களாக நேசிக்கின்றவர்களாக இருப்பீர்களானால் என்ன செய்யணும்? ஃபத்தபிஊனி, மாஷா அல்லாஹ், என்னை பின்பற்றுங்கள். யார் சொன்னது? யார்? நம் உயிருக்கு இனிய உத்தமர், நம் பெற்றோரை விட, நாம் பிறந்திட்ட பிள்ளைகளை விட, இந்த உலகத்தை விட, உலகத்து செல்வங்களை விட அதிகம் அதிகம் நேசிக்க வேண்டிய அந்த உத்தம திருத்தூதர் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அவர்கள் பாதையிலே சென்று நாம் அல்லாஹ்வுடைய அன்பை நாம் நிலைநாட்ட முடியாது. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் முடியும். அல்லாஹ் அப்ப என்ன செய்வான்? யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இன்னொரு ஆயத்தை பார்க்கணும். பெரும்பாலும் நீங்கள் பார்த்து வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எவர்கள் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் மகத்தான மாபெரும் நிறைவான வெற்றி பெற்று விட்டார்கள். ஒரு இடத்தில் சொல்லுவான், வமன் யுத்திஇர் ரசூல வமன் யுத்திஇர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யார் இந்த என்னுடைய ரசூலுக்கு எவர்கள் கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு விட்டார்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஈமான் உறுதிப்படுவதற்கு அண்ணலை நேசிக்க வேண்டும். நாம் பெற்ற பிள்ளைகளை விட, நம்மை பெற்றிட்ட பெற்றோர்களை விட, நாம் தேடிய செல்வங்களை விட, நாம் சம்பாதித்திட்ட சொத்துகள், தோற்றங்கள், துறவுகளை விட, ஏன் நம் உயிரை விட, நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அந்த நபி இருக்கிறார்களே, மாஷா அல்லாஹ், மாஷா. இந்த நபி இந்த மூமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலாக இருந்தார்கள். உண்மைதான், அதை சஹாபாக்கள். அதனாலே இந்த விஷயத்தில் இதற்கு அடிப்படை இருந்துதான் மனிதனுடைய பகுத்தறிவு ஒளிர்வதற்கும் விழிர்வதற்கும் நாம் கற்கின்ற கல்வி. கல்வி கற்கின்ற இந்த அன்பு செல்வங்களே, எளிதான் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரே குடையின் கீழாலே, ஒரு கூடாரத்திற்குள்ளாலே, ஒரு அழகிய அரபு கல்லூரிக்குள்ளாலே, அல்லாஹ்வுடைய இந்த கல்லூரி என் தோழர், என் நண்பர், நான் அவர்களுடைய வகுப்பு தோழர் ஹாஜி ஆமீர் அலி அவர்கள். ஆஷா, இந்த மலேசியாவில் வரும்போதில் தான் என்னை பார்க்கும். பீமங்கள் நாங்கள் அவ்வளோ பிரியமாக இருப்போம். அவருடைய நிலையை சொல்லி மனசு கஷ்டமாக. அல்லாஹ்வுக்கு அவருக்கு உடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்குவானாக. அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தல்வானாக. அவர்கள் இழந்து வாடுகின்ற பெருமக்கள், குடும்பத்தார்கள், உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிம்மதி, மன அமைதி நிறைவு பெறுவானாக. இது ஒரு அமல் ஜாரியா, சதகத்தின் ஜாரியா. இஸ்லாத்தை பொறுத்தவரை இனிய பெருமக்களே, நம்மை நாம் பண்படுத்த அந்த மார்க்க ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை, அவருடைய உணர்வுகளை, உள்ளத்து கிழக்கைகளை நம்ம பண்படுத்துவதற்கு இஸ்லாத்தை விட ஒன்று வேறொன்று. உலகத்திலே குரல் இருக்கலாம், இன்னும் எத்தனையோ தான்மடி கிடகை, இன்னும் தமிழ் நூல்கள், இன்னும் உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ இதிகாசங்கள், காப்பியங்கள் இருக்கலாம். ஆனால் குர்ஆனை விட ஓர் உயர்ந்த இம்மை மறுமைக்கான மகத்தான மாபெரும் வெற்றி பெறும் வாழ்க்கையை காட்டுகின்ற ஒரு மகத்தான மாபெரும் நூல் உலகத்தில் எதுவும் இல்லை. குர்ஆன் ஹாதா கலாம் ரப்பி, என் ரப்புடைய கலாம் இது. யார்? அபூஜஹலுடைய மகனார் ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஹாதா கலாம் ரப்பி. அதனால குர்ஆனோடு ஒன்றி போக வேண்டும். குர்ஆனுடைய விளக்கங்களை நாம் படிக்க வேண்டும். நம் குடும்பத்தார்களை, வீட்டார்களை படிக்க செய்ய வேண்டும். பெருமக்களே, இன்றைக்கெல்லாம் இந்த குர்ஆன் ஒதுக்கப்பட்டு விட்டது. நபியினுடைய சுன்னாக்கள் அப்படியே நடைமுறையில் பெரும்பாலும் இல்லை. அதான் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னத்தி இன்த ஃபஸாதி உம்மத்தி. மக்கள் வழிகட்டு மோசமான காலங்கள் நிகழ்கின்ற காலகட்டத்திலே என் ஒரு சுன்னத்தை எவர் எடுத்து நடக்கின்றாரோ மேத்த ஷுஹதா, 100 ஷஹீதுடைய நன்மை பெறுவார். இந்த காலம் நாம் நிகழ்காலம், சமகாலத்திற்கு வருவோம். இந்த காலம் குறிப்பாக நம் இந்திய முஸ்லிம்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு
மிகவும் அச்சுறுத்தல் தருகின்ற ஒரு காலம். கடந்த 10 ஆண்டுகளாக நம் இந்திய திருநாட்டிலே மற்றவாறு என்ஆர்சி சிஏ என்ற பெயராலே இந்த மக்கள் விளைக்கப்பட்டது, கொடூரப்படுத்தப்பட்டது. இந்த நாட்டினுடைய விவசாயிகள் எல்லாம் கொடூரமான முறையில் தண்டிக்கப்பட்டது. இதில் ரொம்ப அதிக பாதிப்பு தலிதுகளுக்கு கூட இல்லை, இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு. உடைய வரலாறுகள் பறிக்கப்பட்டன. இந்த ஏறத்தாழ ஒரு 800 ஆண்டுகளுக்கு மேலாலே இந்த நாட்டை ஆட்சி புரிந்த ஒரு ஆண்ட பரம்பரை நீங்கள். டெல்லி அதற்கு போய் சொல்லும், செங்கோட்டை சொல்லும், ஆக்ரா சொல்லும், இன்னும் அந்த யமுனை நதிக்கரை சொல்லி காட்டும். சக்தி எத்தனை ஆண்டுகள்? 800 ஆண்டுகள். முஸ்லீம்கள் இன்றைக்கு அத்தனையும் மாற்றப்படுகிறது. பெயர்கள் ஆங்காங்கிருந்த அலகாபாத், இன்னும் எத்தனை அல்லாஹ் ஆபாத், அகமதாபாத், எல்லாமே பேர்கள். இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்களுடைய அந்த மாபெரும் சின்னங்கள், ஷார்கள் எடுக்கப்படுகின்றன. கடைசி எந்த அளவுக்கு காஷ்மீருடைய அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 370 வைத்துக் கொண்டு கொடூரமான முறையிலே, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பேருக்கு கூட பெயர் தாங்கி ஒரு முஸ்லீம் இல்லாத அரசவை ஆட்சி அமைந்திருக்கிறது. 72 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் கூட பல பேருக்கு முதல் இருந்தால் முக்தார் அப்பாஸ் நக்வி அவெல்லாம் இருந்தாங்க. அதை பற்றி ஒன்றுமில்லை. ஒரு தருணம், ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணம். உங்கள் இளம் நெஞ்சங்களிலே அந்த விதைகள் தூவப்பட வேண்டும். உங்கள் உள்ளங்கள் அப்படியே என்ன, அது வெடித்து முளைத்து உடைய உணர்வுகள் நீங்கள் வெறுமனை கற்றுக்கொண்டல்ல, மிக உன்னதமான இடத்திற்கு போக வேண்டும். அதிகாரம் செய்கின்ற இடத்திற்கு நீங்கள் அமர வேண்டும். அரசனுடைய கட்டிலே அதிகாரம் செய்கின்ற இடத்திற்கு, ஏன் நீதி வழங்குகின்ற நீதித்துறையினுடைய உச்சியிலே நீங்கள் இருக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் நீதிபதிகளாக உருவாக வேண்டும். நவீனமான பொறியியல் கல்வியின் மூலமாக இந்த உலகத்தை, இந்திய திருநாட்டை மாற்றின அளவிற்கு உடைய உணர்வுகள் உங்களை நோக்கி இந்த உலகம், இந்திய நாடு வர வேண்டும். ஏன்? நம்மளுக்கு நேர்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, வாய்மை இருக்கிறது, பண்பு இருக்கிறது. இனியவர்கள் போது முடிச்சோம். அப்படியா? இல்லை டைம் இல்லை, டைம் இந்த சமூகம் உணர்வுகளை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அன்பு சகோதரர்களே, அதனால் ரொம்ப சிந்திக்க அருமையான அத்தாய் கலைக்கூடம், அறிவுக்கூடம், ஆஷா மிகப்பெரிய ஒரு புரட்சி, அறிவு புரட்சி, கல்வி புரட்சி, அர்ப்பணிக்கின்ற தியாக புரட்சி நீங்கள் ஒரு பாக்கியமாக நீங்கள் கருத வேண்டும். நீங்கள் பெற்ற பெரும் பேராக கருத வேண்டும். அது அருகே பார்த்தீங்களா, அல் அஸ்ஹர் எல்லாம் நம்முடைய கம்பத்தினுடைய கவின் மிகுந்த கம்பத்தின் வரலாற்று புகழ் வாய்ந்துட்ட ஒரு இன்றைக்கெல்லாம் முதல்ல உள்ளரிச்சு அல் அஸ்ஹர் மாஷா அல்லாஹ். அவருடைய இவர் இருக்காரு கரஸ்பாண்டு நைனாரா அன்பு தம்பி, உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்களா மாஷா, ஒரு மஸ்ஜித் மாஷா. உங்களுக்கு அற்புதமான அழகிய கல்வி சூழல், கல்வி கற்க, பண்பாட்டை அடைந்து கொள்ள, உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள ஒரு அற்புதமான ஆசான். இந்த உலகம் வேண்டும் தான். வல தன்ச நசீபக்க மின துனியா. அதே நேரத்தில் வபுத்தகை சீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிறா. இந்த உலகம் உனக்கு கிடைத்திருக்கிறது, அதை வச்சு உலகத்தையும் தேடு, நீ ஆகரத்தையும் தேடு. உலகத்தை நீ மறந்துட்டான். உலகம் வேண்டும் தான் உலகிலே வாழ்வதற்கு. அதற்காக உலகமே இல்லாமல்ல. பில்கேட்ஸு அதற்கு முன்னால் அவர் இயலாமல் போன ஒரு நேரத்தில் சொல்கிறாரு, ஒரு அவரை விட மிக பெருது எனக்கு கோடி கோடியாக செல்வம் இருக்கிறது, ஆனால் இப்போ நான் வதைப்படுகிறேன். அந்த வேதனை குளிர்படுத்து. இந்த காசு பணத்தை வச்சு இந்த வேதனையை குறைக்க முடியுமா என்றால் குறைக்க முடியும். ஏதோ மருந்து மாத்திரை போட்டு செய்வோம். உலகத்திற்கு குர்ஆன் சொல்லும் அல்லவா, யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன். அந்த ஒரு நாள், எந்த நாள், வல் தன்துர் நஃப்சு மா கத்தமத் லிகதின். நாளைய உலகிற்காக மனிதா என்ன அனுப்பி இருக்கிறோம் என்று அவனவன் நினைக்கட்டும். இந்த உலகிற்கு நாளைய உலகிற்காக வேண்டி என்னென்ன வைத்திருக்கிறோம், என்ன அனுப்பியிருக்கோம். அப்போ இந்த அல்லாஹ் என்ன உங்களுக்கு சொல்லி காட்டுகிறார், நாளைய உலகம் மறுமை. ஏன் வலல் ஆகிரத்து ஹைரு அபுகா. இந்த உலகம் சிறந்துதான், இதைவிட மறுமை சிறந்தது. ஏனென்றால் அது சிறந்தது மட்டுமல்ல, நிரந்தரமானது, நிலையானது. இந்த உலகம் சிறந்ததாக, அழகியதாக, ஈர்ப்புடையதாக, சுகம் சுவைகளை தெளிப்பதாக இருக்கலாம், ஆனால் நிலையான ஒன்றல்ல.
என்னதான் ஆடி ஓடி தேடி கோடி கோடியாக சேர்த்திட்ட போதும் கூட இந்த உலகத்தை விட்டு போகின்ற போது எவரும் எவனும் எவளும் எதுவும் எடுத்து போய்விட முடியாது. யார் எடுத்து போயிருக்கார்களா? காரணம் கொண்டு போனது என்ன என்று பாரு. அதே போல தன்னை எந்த மனிதனும் ஆண்டவனாக்கி கொள்ள முடியாது. நம்ருது சொன்னான், நாசமானான். ஃபிரௌன் சொன்னான், கடலோடு கலந்தான். அன ரப்புக்குமுல் அலா ஃபகால. அதே போல மனிதன் என்பவன் மனிதன் தான். அவன் என்னதான் தன்னுடைய பக்தி பகல் வேஷங்களை தனக்குள்ளாலே சூட்டி பூட்டி கொண்டாலும் கூட அவன் ஒருபோதும் இறைவனாக, கடவுளாக, தெய்வமாகிவிடான். இன்றைக்கு அதுதான் உணர்வுகள் நமக்குள்ளாரி, எண்ணங்கள் நமக்குள்ளாரி. என் அன்பு சகோதரர்களே, அருமை பெருந்தகைகளே, உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு பேராக கருதுகிறேன். யூத்தில் ஹிக்மத்த மையஷா. அல்லாஹ் செல்வத்தை, உலகத்தை, பதவியை, பணத்தை எல்லாருக்கும் தருவான். தனக்கு விருப்பம் இல்லாதவங்க கூட தருவான். இந்த ஞானத்தை, இந்த ஞானம், விஸ்டம், இந்த ஞானத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். யூத்தில் ஹிக்மத்த மையஷா. தான் அல்லாஹ் அதை சொல்றான், நாம் நாடுகின்றவர்களுக்கு ஹிக்மாவை தருவோம். இந்த ஹிக்மா, ஞானம், விஸ்டம் சொல்லலாம். பொம்மை யூத்தில் ஹிக்மத்தை, எவர் அறிவு, ஞானம், கல்வி, அந்த தெளிவுகள் இவர் வழங்கப்பட்டாரோ பக்கத்து ஊத்திய கைரன் கசீரா, எல்லா நன்மைகளும் வழங்கப்பட்டவர். அந்த உலகம், மறு உலகம் அனைத்தும் கஷ்டம் இருக்கும், சிரமம் இருக்கும், நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். கஷ்டமாக தெரிந்த உலகத்தை பார்க்கின்ற போது, உலகத்திலே கல்லூரி மாணவர்கள், மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம், ஒரு சமுத்திரத்தின் மீன்களாக இருக்கிறோம், தடாகத்தினுடைய தொட்டிலே ஹவுலில் கிடக்கின்ற மீன்களாக இருக்கிறோம். பாதுகாப்பு எதுவரைக்கும் பாதுகாப்பு? மீனுக்கு தண்ணியில் இருக்கின்றன. அதை விட்டு சற்று வெளியிலே போனால் மீனுக்கு. அல்லாஹ் உங்களை இந்த பூஞ்சோலையிலே, அத்தா என்று சொல்லுகின்ற ஒரு பூந்தோட்டத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். என் இனியவர்களே, அன்பு சகோதரர்களே, அதனால் நம்முடைய பிரிவுகள் இருக்கலாம். பல ஊர் மக்கள், பல ஊர் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள், ஊர் உறவுகள் என்று இருக்கும். இது நீங்கள் அர்ப்பணிக்க அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்திருக்கின்ற உங்களுக்காக சமுத்திரங்கள் இருக்கின்ற மீன்களும் கூட துவா செய்கின்றன. மலக்குகள் தங்கள் இறக்கைகளை விரித்து உங்களுக்காக வேண்டி. அல்லாது நமக்கு நோக்கம் ஒன்றுதான், லட்சியம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையின் மூலமாக அதற்கு பெருமானாரை அதிகம் நேசிக்க வேண்டும். அவர் கேட்குறாரு, மற்ற சாத் யார் சொல்லலாம்? அல்லாஹ்வின் ரசூலே கியாமத்தில் எப்போ வரும்? ஒரு தோழர் கேட்கிறார், ஒரு அரபு காட்டரபி தோழர். ரசூல்லா சிரிச்சுக்கிட்டு, என்னப்பா என்ன அவசரப்படுற, எனக்கு என்ன அவ்வளோ அவசரமாக இருக்குது, என்ன கியாமத்தில்? இல்லை, கியாமத்தில் இப்போ மற்ற சாத்தி யாரை சொல்லலாம். சரி, கியாமத்து நாள் வர்றது இருக்கட்டும், அதற்காக நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? அதுக்கு என்னப்போ ரெடியாக இருக்கிறியா? யார் சொல்லலாம், நான் பெரிய அளவில் பெரிய அமல்கள், நன்மைகள் எல்லாம் இல்லை. ஆனால் ஒன்று, அல்லாஹ்வுடைய கடமையை செய்கிறேன் உங்களுடைய அந்த சுன்னாவின் அடிப்படையில். எனக்கு அல்லாஹ் ரசூலுடைய அந்த முஹப்பத் என் இதயத்தில் இருக்கிறது. பெருமனே அல்ல, செயல் வடிவத்திலே. மாஷா அல்லாஹ். அந்த ஹதீஸில் தொடரில் கடைசியில் வருது, அல் மரு மாமன் அஹப்ப. ரசூல்லா அவர்கள் உம்மி நபி என்று சொல்லப்பட்டால் கூட, ரசூல் நபியின் உம்மி. அவர் ஏன் இல்லை, ஏன் எந்த கல்லூரிக்கு போகலை? அவருக்கு கற்றுத்தொழுகின்ற அளவிற்கு எந்த கல்லூரியும் இல்லை. ஏன் எந்த ஆசிரியர் ஆசாரத்தில் போகவில்லை? அந்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்ற அளவிற்கு எந்த ஆசானும் எந்த ஆசிரியரும் இல்லை. அத்தபனி ரப்பி, அல்லாஹ்வே எனக்கு என்னை பண்படுத்தி. அல் மர்உ மஅமன் அஹப்ப. ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவனோடு அவன் இருப்பான் மறுமையில். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தைகள் பார்த்தீங்க, என்ன அழகான இலக்கிய சொல்லாடல் அவங்களுக்கு. என்ன பொருள்? அப்போ உனக்கு அல்லாஹ் ரசூலுடைய அந்த அன்பு இருக்குது உன் மனசில். அப்போ எங்கே இருப்ப நீ? அல்லாஹ் ரசூலோட இருப்ப. அதுதான் சொல்ல. அதனால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை இந்த நவீன காலத்திலே வந்திருக்கிறான். இன்று நாம் நிறைய சேலஞ்சுகள் நம் சமூகத்திலே
சேலஞ்சுகள், இந்த நாட்டிலே சேலஞ்சுகள், அரசியல் ரீதியாக இன்ன பிற வழியாக நாம் எவ்வளவோ அதற்காக நம்ம தயார்படுத்திக்கிறோம். இஸ்லாத்தை நோக்கி ஏராளமான எதிர்கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. கிறித்துவத்தின் மூலம், யகூதியத்தின் மூலம், இன்னும் ஷிர்கியத்தின் மூலம் அதற்கான எடுத்து பாருங்கள், அதற்கான விடை தருகின்ற அளவிற்கு ஒரு முஸ்லீமை வைத்து என்றைக்கு இஸ்லாம் மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படுகின்றதோ அதான் இஸ்லாத்தின் பொற்காலம். அன்று சஹாபாக்களை வைத்து இஸ்லாம் புரிந்து கொள்ளப்பட்டது. அதை போல ஒரு நடமாடுகின்ற சஹாபியாக அன்பு செய்ய உங்கள்கிட்ட முடியும். நீ அப்படி பண்படுத்தப்படுகிறீர்கள். நான் பல கலைக்கூடங்களுக்கு உலகளாவிய அளவில் நான் சென்று வந்திருக்கிறேன். அப்படி அந்த கட்டுக்கோப்பு எனக்கு நான் சொன்னேன், எங்கள் சைப்பிட்டு சொன்னேன், இன்றைக்கு சொன்னேன், அன்றைக்கும் சொன்னேன். அந்த நான் உங்களை புகழ அல்ல, உங்களோட அன்பு, அமைதி, எந்த விதமான கரைச்சிடலாம், ஒரு டிசிப்ளின், அதான் மிக முக்கியம். வத்தகுல்லா வை அல்லிமுக்குமுல்லா, அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹுவை பயப்படுங்கள், அல்லாஹுவே உங்களுக்கு கற்றுத் தருவான். சுப்ஹானல்லாஹ். அன்பு நெஞ்சங்களே, அருமை சகோதரர்களே, அதனாலே இன்னும் ஏராளமான செய்திகள் நானொன்றும் திட்டமிட்டு வரவில்லை. ஹஸரத்திட்ட கேட்டால் முடியும். அன்பான அந்த அழகிய அந்த இஹ்லாஸான இதயத்தின் மூலம் சொன்னார்கள். அதான் நான் எதையும் திட்டமிட்டு எதையும் பிளான் பண்ணி எதையும் வரல. உங்களை பார்த்து அல்லாஹ் தந்துடுவான். நம்ம நோக்கம் என்ன? இஹ்லாஸாக இருக்குது. நீங்கள் இஹ்லாஸாக இருக்கீங்க. நிலைகளெல்லாம் அல்லாஹ், சிரமங்களை அல்லாஹ் போக்கணும். என் சகோதரர்களே, அதனால ஒவ்வொருவரும் இஸ்லாத்தின் சின்னமாக நடமாடுங்கள். எந்த அளவுக்கு அறிவு ஞானங்களை உங்களுடைய இதயத்திற்கு கொண்டு வர முடியும், கொண்டு வாருங்கள். எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ படிக்கின்ற கற்கின்ற இந்த பேராசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு தருகின்ற அந்த பாடத்திற்கு ஓய்வு நேரங்கள் ஏராளமாக வாசியுங்கள், ஏராளம் வாசியுங்கள், உங்களை உருவாக்குங்கள். இந்த உலகம் நம்மை நோக்கி வீசுகின்ற அந்த கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான இஸ்லாத்தின் பதில் என்ன? உங்களின் பதில் என்ன? இது ஒரு நெருக்கடியான ஒரு தருணம். நான் சொன்ன ஹஸரத் நம்ம கவனிச்சிருக்காங்க. ஒன்றிலே இந்திய முஸ்லிம்களுக்கான ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான தருணம். எப்போது? சுதந்திரத்திற்கு முன்பு கூட இப்படி இல்லை. ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி 200 ஆண்டுகளுக்கு மேலாலே நம்மை அடிமைப்படுத்திய காலகட்டத்தில் கூட இல்லை. இன்றைக்கு இந்த கொடுமைக்காரர்கள் அல்லாஹ் பாடம் தந்திருக்கிறான். அது அப்படி நாட்டம். ஏன் தூத்தில் முல்க மன்தஷா, இறைவா நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகிறாய். தன்சியுல் முல்க மிம்மன் தஷா, நாடுகின்றவர்களை ஆட்சியை விட்டு கடத்துகிறாய், எடுத்து. அதனால் இந்த மக்கள் அப்படி இன்னும் அறியாமையின் பின்னாலே மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். பக்தியின் பெயரால், இந்த பருவத்தின் பெயராலே கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் ஒன்றுபட வேண்டும், அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நெருக்கடியான தருணம். இதைவிட இந்த முஸ்லிம்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, நாம் சிறுபான்மை என்று சொல்லணுமா முடியாது. நாம் ஹைர உம்மத், உம்மத்தன் வசத்தன், நடுநிலை சமுதாயம், சமநிலை சமுதாயம், உலகிற்கு வழிகாட்ட வந்த சமுதாயம், ஹைர உம்மத். மறந்து விடாதீர்கள், இந்த உலகம் உங்களால் தான் வழிபெறும், ஒளிபெறும். என் இனிய பெருமக்களே, உங்களை வாழ்த்துக்கிறேன். ஹஸரத் அவர்களை நான் பேப்பார், அவங்க ஊருக்கு அந்த பள்ளப்பட்டிக்கு நான் பல முறை சென்றிருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தேன், அவங்களுடைய அன்றைக்கே பார்த்துட்டேன். அவங்களுடைய பணிவு தவாலும் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அறிவிஞான செம்மலாக எம்ஏ மட்டுமல்ல, எல்லாம் கற்று கூட அவருடைய அந்த நண்பர்களெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். பிலாலி அல்லாஹ் அவருக்கு அருள்புரியும், உங்களுக்கு அருள்புரியும் சொல்லி கொண்டு நல்ல வாய்ப்பு யாம் பெற்றமைக்காக எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகிறேன். என் அறிவிந்த செய்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் தான் சொன்னார், ஹஸரத் சொன்னாங்கட்டு, அவங்களை சந்தித்ததிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன். அதனால் உங்களுக்கு என் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிப்பதோடு இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் சொல்லியிருக்கேன். இந்த மாதம் ஜூலை 27 நம்ம பட்டமளிப்பு விழா மிகப்பெரிய அளவில் ஒரு 1000 பேருக்கு மேலே எல்லாமே வர்றாங்க. அலிஷாவுதெல்லாம் ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஹஸரத் அழைப்பு கொடுப்போம், வாங்க. அதை அன்பாகவும் அழைப்பாக அட்வான்ஸாக சொல்லிக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள்வானாக. ஹாதா மா இந்தி, இதுதான் இந்த நேரத்தில் நிலம் இருந்தது. வல் இல்மு இந்தல்லாஹ், முழுமையான அறிவும் ஞானமும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. நான் மனிதன், என்னால் எதைத்தான் முழுமையாக எடுத்து தொடுத்து பேசி முடித்து விட முடியும். கலை ஞானங்களின் மொத்த கருவூலமாகி அல்லாஹ்வை அனைத்தையும் அறிந்தவன், அவனை எல்லாவற்றையும் தெரிந்தவன். அந்த ஒருவனை வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றுவோம், புகழும் என்று கூறி பாலைகளில், காடுகளில், படிவந்த நாடுகளில்
பாலைகளில், காடுகளில், படிவந்த நாடுகளில், சோலைகளில், தீவுகளில் சொல்லாட்ட அல்லாஹ்வை அருள்வாய். அன்பு நெஞ்சங்களே, எனக்காக துஆ செய்யுங்கள். ஹஜ்ரத் அவர்களே, உங்களுக்கு நிறைய நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய சிறிய அழைப்பை ஏற்று வருகை தந்த ஹஸரத் அவர்களுக்கு ஒரு அற்புதமான, நம்மால் முடிந்த ஒரு சின்ன ஒரு அவார்டை என்ன செய்வோம், ஒரு சிறந்த ஆளுமைக்கான விருது என்று நம்முடைய ஆலோசகர் சொன்ன அந்த அடிப்படையில் நம்மளே ஒரு தயாரித்து ஒரு சின்ன சிறந்த ஆளுமைக்கான விருது என்று நம்முடைய கம்மம் அத்தாய் அரபிக் கல்லூரி அதன் சார்பாக தற்போது நம்முடைய பேராசிரியரோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் தருவோம். नारे तकबीर, الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. لك الحمد ولك الشكر يا ربي يا الله يا معبود يا مقصود يا مطلوب. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. إلهنا أنت مقصود يا الله، إلهنا أنت مطلوب يا الله. اللهم اقض حاجاتنا يا خالي الحاجات. اللهم اشف أمراضنا يا شافي الأمراض. اللهم ادفع آفاتنا يا دافع الآفات والبليات والمصيبات. اللهم أصلحنا وأهلنا يا ذا الجلال والإكرام. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات نبينا محمد صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم اجعلنا من الراشدين. اللهم اجعلنا من الفائزين. اللهم اجعلنا من الصالحين. اللهم اجعلنا من المتقين الذين لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم طول حياتنا وحياة أهلنا وحياة أولادنا مع السلامة والعافية يا رب العالمين. رب زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم. ربنا تقبل هذا المجلس يا الله، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي سيدنا محمد وآله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه. السلام عليكم ورحمة الله وبركاته.